தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருத்தவங்க தான் த்ரிஷா. 42 வயசாகியும் கதாநாயகியா ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய த்ரிஷா இந்த வருஷம் குட் பேட் அக்லி, ஐடென்டி அப்படின்னு சொல்லி சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்குறாங்க. இப்போ சூர்யாவோட சேர்ந்து சூர்யாவோட 45வது படத்துலையும் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்தில் தான் தன்னோட 42வது பிறந்த நாளை த்ரிஷா கொண்டாடினாங்க. இந்த நிலையில த்ரிஷாவோட திருமணம் சம்மந்தமா நல்ல செய்தி வராதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க இதுக்கு முன்னாடி நடக்க இருந்த நிறுத்தப்பட்ட திருமணம் சம்பந்தமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அதாவது த்ரிஷா பேசிய ஒரு விஷயம் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. நடிகை த்ரிஷாவுக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு தயாரிப்பாளர் வருண் மணியன் அப்படிங்கிறவரோட நிச்சயதார்த்தம் இடம்பெற்றுச்சு. நிச்சயதார்த்த புகைப்படங்கள் கூட இணையத்துல வைரலானுச்சு. ஆனா திருமணம் மட்டும் நடக்கல. இந்த திருமணம் நடக்காதுன்னு சொல்லி த்ரிஷா சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணத்தை இன்டர்வியூல த்ரிஷாவே சொல்லியிருக்கிறாங்க. என்னோட திருமணத்தை நிறுத்திட்டேன். திருமணத்துக்கு பிறகு படங்கள்ல நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு கணவரா வரவிருந்தவர் சொன்னாரு. ஆனா நான் நடிப்பை நிறுத்துவதற்கு பதில் திருமணத்தை நிறுத்திட்டேன். கர்ப்பமானா மட்டுமே பிரேக் எடுப்பேன், அதுவும் சினிமாவிலிருந்து விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேட்டி ஒன்றுல த்ரிஷா சொன்ன விஷயம்தான் இது. இப்போ மறுபடியும் ரசிகர்களிடையே இந்த விஷயம்தான் பேசப்பட்டு வருது.